அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் இதுவரை இல்லாத வகையில் நாளுக்கு நாள் உச்சமடைந்து வருகிறது. இந்த மோதலில் இதுவரை மற்ற நாடுகள் தலையிடவில்லை என்றாலும் கூட ரஷ்யாவின் உளவுத்துறை தகவல் இதில் முக்கிய பங்காற்றியிருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கு மோதல்கள் விண்வெளி தகவல்களால் முடிவாகும் நிலைக்கு போய்விட்டது. அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் இது தொடர்பாக சில முக்கியமான தகவல்கள் வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்க போர்க்கப்பல்கள், விமானங்களின் துல்லியமான இருப்பிடங்கள் உள்ளிட்ட முக்கியமான உளவு தகவல்களை ரஷ்யா தான் ஈரானுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் என்பது இந்த காலத்தில் மொத்தமாக மாறிவிட்டதை இது காட்டுகிறது. வெறுமன தாக்குதல்களை தாண்டி உளவு தகவல்கள் எப்படி சேகரிக்கப்படுகிறது என்பதே போரில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த நவீன போரில் செயற்கைக்கோள் உளவு டேட்டா முக்கிய பங்காற்றுகிறது. இந்த டேட்டாவை வைத்து அமெரிக்காவை அதிர வைத்துள்ளது ஈரான். ரஷ்யா இந்த மோதலில் இதுவரை நேரடியாக ஈடுபடவில்லை. போர் ஆரம்பித்தது முதலே ஈரானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ரஷ்யா கருத்து கூறியது. இருந்தாலும் இந்த போரில் ரஷ்யா நேரடியாக வரவில்லை. இருந்தபோதிலும் ஈரானுக்கு உதவும் வகையில் சேட்டலைட் உளவு தகவல்களை சொல்லி இருக்கிறது. இதுவே ஈரானுக்கு கேம் சேஞ்சராக மாறியுள்ளது. ரஷ்யா தனது செயற்கைக்கோள் மூலம் சேகரித்த உளவு தகவல்கள் ஈரானுக்கு பகிர்வதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க படைகள், கப்பல்கள், விமானங்களின் நகர்வுகள் குறித்து டேட்டாக்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்குவதாக CNN தெரிவித்துள்ளது. ரஷ்யா இந்த தகவல்களை மறுத்தாலும் கூட உளவுத்துறை தகவல்கள் இரு நாடுகளுக்கும் பகிர வாய்ப்பு மிக மிக அதிகம் என்று சர்வதேச வல்லுநர்கள் கூறுகிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே ரஷ்யா, ஈரான் பாதுகாப்பு உறவுகள் வலுத்துள்ளன. உக்ரைன் போர் சமயத்திலேயே ரஷ்யாவுக்கு உதவும் வகையில் ட்ரோன்கள், ஏவுகணைகளை ஈரான் விநியோகித்தது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த ஏவுகணைகள் தான் இப்போது அமெரிக்காவுக்கு தலைவலியாக மாறியிருக்கிறது என்பது தனிக்கதை. பார்ட்னர்ஷிப்பை நீட்சியாகவே உளவு தகவல் பரிமாற்றம் பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் உளவு தகவல்களை வைத்து ஈரான் நடத்திய தாக்குதல்கள் கவலை எழுப்பியுள்ளது. குவைத்தில் அமெரிக்க படைகள் தங்கியிருந்த தளத்தின் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலுக்கு நேரடி தொடர்பில்லை என்றாலும் ஈரானால் எப்படி இந்த அளவுக்கு துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும் என்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த இடத்தில் தான் ரஷ்யாவின் உளவு தகவல்கள் உதவி இருக்குமா என்றும் அஞ்சப்படுகிறது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் மோதலை பொறுத்தவரை அது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாள் தாக்குதலிலேயே ஈரானின் சுப்ரீம் லீடர் கமேனி கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து போர் சீக்கிரமே முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஈரான் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு முழுக்க இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு பதற்றம் அதிகரித்துள்ளது.